வணக்கம். நான் உங்கள் டாக்டர் செந்தில்குமார் பேசுகிறேன். போன வாட்டி நம்ம வந்துட்டு வெயிட் லாஸை பற்றி பார்த்துருக்கோம். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா டயபெட்டிக் அண்ட் பிபி. ஏன்னா டயபெட்டிக் மட்டும் நான் கொடுக்கல, பிபிக்கும் சேர்த்து வந்து ஒரு மெடிசன் ரெடி பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள், வெரி சிம்பிள். இப்போ நீங்கள் இந்த கஷாயம் மாதிரி காய்ச்சி குடிக்கணும், காலையில் சாயங்காலம் 2 வேளை. இது குடிக்கும்போது என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாயில் வந்து இன்சுலின் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதாவது ஜுவல்லுன்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே இது வரும், தூங்கும்போது நடக்கும்போதெல்லாம் வரும். இப்போ யாருக்கும் வரதில்லை அது, ஏன்னா ஃபுட்டோட இதெல்லாம் மாறி போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன் நீங்கள் எடுக்கும்போது அந்த குடிக்கும்போதே உங்களுக்கு தெரியும், அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 ml, அட்லீஸ்ட் ஒரு 5 ml வரைக்கும் அது ஃபார்ம் ஆகும். இல்லை அது உள்ளே போய்டும். உங்களுக்கு உள்ளே போய்ட்டு இன்சுலின் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் டயபெட்டிக்ங்கிறது. அதே மாதிரி பிபிக்கு எப்படி இது வேலை பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிபிங்கிறது சித்த வைத்தியத்தில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ டிசீஸ், அது ஒரு வியாதி இல்லை. தூக்க குறைபாடு, அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு ஏஜ் 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நல்ல ஆழ்ந்த உறக்கம் இருக்கணும், புரியுதுங்களா? அந்த உறக்கம் இல்லை அப்படின்னா பிபி இன்க்ரீஸ் ஆகும், ரெடியூஸ் ஆகும். அதுக்கு வந்து இது நைட்டில் நீங்கள் சாப்பிடும்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரல் ஸ்லீப் கொடுக்கும் உங்களுக்கு இது. ஸோ அதனால் இது வந்து பக்காவாக 100% எல்லாமே வந்து 100% ஏர்பல்ஸ் தான். நீங்கள் அதை பற்றி எதுவுமே யோசிக்க வேண்டாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீட்பேக்கெல்லாம் வேணும்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க, சார் நீங்கள் யார், எப்படி, என்ன, ஏது டவுட்டாக இருக்குது, எவ்வளோ பேர்கிட்ட நாங்கள் பார்த்தாச்சு அப்படின்ட்டு சொல்லும்போது நான் எனக்கு வாங்கியிருக்கிற ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்கள் பார்க்கலாம், இல்லை அவங்களுக்கு பேசலாம். மெயிலில் அமைச்சிருக்காங்க, நிறைய பேர் லெட்டராக கொடுத்துருக்காங்க, பேசியிருக்காங்க, இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சுகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயப்பட தேவையில்லை. சுகரும் சரி, பிபியும் சரி, இட்ஸ் நாட் அ டிசீஸ். இன்சுலின் குறைபாடு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு டயபெட்டிக் இன்க்ரீஸ் ஆகுது. அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சுகர் வந்து நார்மலுக்கு வந்துடும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, நன்றி, வணக்கம்.